காலையிலே நான்வெஜ் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். காலையிலே குழம்பு வச்சிடலாம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெசிபி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஹாப்பிமா பவுடர் இருக்குது அது, அதுக்கப்புறம் சிக்கன் 65, கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சீசனும் இருக்குது, அதாவது ஆர்கானோவும், அதுக்கப்புறம் பார்த்தா சில்லி ஃப்ளிக்ஸு. இது இல்லைன்னா என்ன பண்ணுங்க, காஞ்ச மிளகாய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட போட்டு நீங்கள் காரசாரமாக இருக்கும் முட்டை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிளகு போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா, இப்போ மத்தியானம் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையிலே செஞ்சு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே லைட்டாக பெப்பர் சிக்கன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற வேலைலாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 நாள் முன்னாடி என் ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக் போட்டேன். அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸு, அவ்வளோ வியூஸு, அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி பாராட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிஜமாக நான் செஞ்சது வந்து எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நான் பிளான் பண்ணது அவரோட ஏஜ் வயசு 35 வயசுக்கு டிஷ்ஷஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால என்னால் வந்து ஒரு சும்மா சிம்பிள் மெனு தான் பண்ணேன். அதுவே எல்லோரும் அவ்வளோ பாராட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க மறக்காமல். ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறது. கறி குழம்பு வச்சதுனால கறி தோசை ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.